ஓகே. அதாவது ஆஸ் யூஷுவல் நான் தேர்டோ இன்னும் படிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இருக்கும்போது தான் ஆஸ் யூஷுவல் ஒரு சம்மர் அப்போ பிளான் பண்ணாங்க குருவாயூர் போகிறது தான் டூர். குருவாயூர் அப்போ எல்லாம் குருவாயூர் போய் கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்தபோது ஈவினிங் கோயிலுக்கு போறதுக்கு எல்லாம் கிளம்பிட்டு இருந்தோம். குருவாயூர்ல ஜென்ஸுக்கு வந்து நோ பனியன், டாப் வந்து நோ க்ளோத்ஸ், முண்டு மட்டும் கட்டி விட்டுருவாங்க, வேஷ்டி கட்டி விட்டு தான் போகணும். ஸோ எனக்கு அந்த மாதிரி கட்டி விட்டாங்க. எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க, வி ஆர் கோயிங். அப்போ என்ன ஆச்சு, பவர் ஆஃப் ஆயிடுச்சு. பவர் ஆஃப் பண்ணோன்னே என்ன பண்ணிட்டாங்க, அந்த சிம்னி விளக்கு இருக்கு இல்லையா, அதை வந்து எங்க ரூம்ல வச்சிருந்தாங்க. அப்பா அம்மா எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நான் அந்த சிம்னி விளக்கு பார்க்கும்போது அது எப்படி இருக்கும்னா, மேலே ஓப்பனு இப்படி குண்டா இப்படி வந்து இப்படி இருக்கும், கீழே வந்து ஜுவாலை வச்சிருக்கும். நான் இப்படி பார்க்கும்போது பார்த்தா அந்த இது வந்து ஜோதி வந்து இப்படி தெரியுது, அகலமா வந்து கூசா தெரியுது. எனக்கு என்னன்னா டாப் வியூல பார்த்தா எப்படி தெரியும், ஒரு பாயிண்ட் இப்படி தெரியுமா, இல்ல டாப் வியூல பார்த்தா எப்படி தெரியும் அப்படின்னு எனக்கு ஒரு இது. சரி எட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அந்த டேபிளை பிடிச்சிட்டே மெதுவா அப்படியே எட்டி பார்த்து பார்க்குறேன். சுளீர்னு ஒண்ணு, என்னடா அந்த கிளாஸ் இருக்குல்ல அது என் நெஞ்சில பட்டுருச்சு. சூடு பழு அப்பா ஷாக் அடிச்ச மாதிரி வந்துச்சு. ஐயோன்னு இதை சொன்னா அடி விடுமே, அது வேற பயம் போச்சுடான்னு அதான் சொல்லவே இல்லை. பேசாம அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே கிளம்பி அப்படியே போயிட்டோம். துண்ட போதையும் இப்படியே வச்சுக்கிட்டு படாம வச்சுக்கிட்டு கோயிலுக்கு போயாச்சு. போய் தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு ஒரே எரிச்சல் இப்படியே இருந்துட்டு இருக்கும்போது அங்க வெளியில வரும்போது பிரசாதம் கொடுப்பாங்க ஒரு கவுண்டர்ல. அதுக்கு எல்லாம் அப்படி பிரசாதம் போயிட்டு இருக்கும்போது நான் அங்க கொஞ்சம் முன்னால் பார்க்கும்போது ஒரு மாதிரி சுகமா இருந்துச்சு. அது என்னடான்னு பார்த்தா அங்க ஃபேன் வச்சிருக்கான், சைட்ல ஃபேன் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஃபேன் கிட்ட போய் நின்னோம்னா அப்படியே கூலா இருந்த மாதிரி இருந்தது. அப்பா கொஞ்சம் எரிச்சல் கம்மியான மாதிரி. அதனால என்ன பண்ணிட்டேன், சீரியஸா ஃபேன் கிட்ட அப்படி நின்றுட்டு இருந்தேன். வாங்கிட்டு இருந்தாங்க. கொண்டாங்கச்சு பாக்குறேன், யாரையும் காணும். அவங்க வாங்கிட்டு அந்த பக்கம் போயிட்டாங்க. நான் இங்க ஜாலியா ஃபேன் கட்டில நின்றுட்டு பாக்குறேன், யாருமே காணும். ஐயோ நம்மளும் யாருமே காணும்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு கோயிலை சுத்தி ஒரு ரவுண்ட் அடிச்சா யாரும் இல்லை. சரி நம்மளுக்கு தான் தெரியுமே கார் நிக்கிற இடம், போயிடலாம் காருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை என்னன்னா நான் கார்ல வந்து பார்த்தா எல்லாம் கார் கிட்ட நின்றுட்டு இருக்காங்க. நின்றுகிட்டு ரவி காணும் தேடிட்டு இருக்காங்க. எங்கடா ரவியா வந்தா காணமேன்னு சொல்லிட்டு உன்னை அப்பா அதான் கூட வருவாரு இந்த கோயிலுக்கெல்லாம் நாங்க போகும்போது ஒருத்தர் சொல்லி வச்சிருவாரு அப்பா. அவர் ஒரு பக்கம் போறாரு, இன்னொரு பக்கம் இன்னொரு ஆள் போறாரு, எல்லாம் என்னை தேடிட்டு இருக்காங்க கோயில்ல. நான் நேரம் போறேன், என்னடா பண்ற என்னடா பண்ண அப்படின்னு. இல்ல அங்க வந்தேன் அப்படின்னு. சோ அதுதான் குருவாயூர்ல நான் தொலைஞ்ச கதை. வந்தோன்னா வா 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 அப்படின்னு சொல்லி ஏத்து போயாச்சு. அப்புறம் நைட்டு சாப்பிட்டுட்டு பண்ணும்போது தான் அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னடா புசு புசுன்ற அப்படின்னு பார்த்தா அப்படியே அந்த தோல் கருப்பாயி சுருங்கி ரொம்ப நாள் இப்பவும் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா அந்த 4 நாள் சைஸுக்கு அந்த இடத்துல மட்டும் வெள்ளையா இருக்கும். மத்த தோலுக்கும் இதுக்கும் என்ன வயசுல அது, என்ன வயசுல? நான் 3ஆம் கிளாஸ் படிக்கும் போது. 3ஆம் கிளாஸ் 5 8 வயசு இருக்கும். ரொம்ப நாள் இருந்துச்சு. பார்த்தாலும் தெரியும், உத்து பாத்தீங்கன்னா அந்த கலர் டிஃபரன்ஸ் தெரியும். So that's what happened for me in குருவாயூர். சாந்தி. அப்புறம் அந்த குருவாயூர்ல என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஒரு இது யானை முடி. அப்பா அது தெரியும், அப்பா மோதிரம் போட்டிருப்பாரு, யானை முடி வச்சு தங்க மோதிரம் போடுவாங்க. அப்ப அப்பா சொல்லுவாரு, பாருடா யானை முடி வேணும்னு கேட்டா, யானை முடி வேணும்னா இவ்வளவு ரூபா கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அங்க நின்றுட்டு இருக்க யானைக்கு பின்னால போவான். போயிட்டு வந்து 2 முடி எடுத்து வந்து கொடுத்துருவான். பால்ல பிடிங்கிட்டு வந்துருவானுங்க அது பொட்டத்தை கத்தி எடுத்துட்டு வந்துருவோம். அது நடக்கும் அங்க குருவாயூர்ல. இப்பெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன், பட் அப்பா அந்த மாதிரி தான் பண்ணுவானுங்க. யானைக்கு அங்கெல்லாம் யானை நின்றுட்டு இருக்கும், 2-3 யானை அங்க முன்னால் நின்றுட்டு இருக்கும். அப்புறம் ஒரு ஈவினிங் பாத்தீங்கன்னா ஒரு 7:30 அந்த மாதிரி டயத்துல அப்படி சுத்தி வரும் யானை, அது மேல இதெல்லாம் வச்சு. ஸோ அப்புறம் காலங்கத்தால நாங்க தங்கியிருந்த இடத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா யானை குளிக்க வச்சுட்டு இருப்பாங்க. படுக்க வச்சு மேல ஒரு ஆள் ஏறி பண்ணி குளிக்க வச்சுட்டு இருப்பான். அதெல்லாம் போய் போட்டோ எடுத்தேன். அது அழகா போட்டோ இருக்கேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் அப்புறம் சாரி நாட் இந்த 8 வயசுல, அதுக்கப்புறம் காயப்படிக்கும் போகும்போது பார்த்தா சீரியஸா போட்டோ எடுத்துட்டு போது எல்லாம் பண்ணிட்டு போட்டோ எடுத்துட்டு திரும்புறேன். இறங்கி வந்து காசு கொடுங்க சார்னு கேட்கறான். போட்டோ எடுத்து சும்மா இல்லையா, காசு கொடுக்கணுமா, அடப்பா கொடுங்க சார். காசு இல்லையா, அப்ப எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்து அப்பா கிட்ட வாங்கி கொண்டு போய் கொடுத்தேன். That's all my story. சாந்தி வெல்கம். இது ப்ரோகிராம் என்ன தெரியுமா சாந்தி, இன்னைக்கு என்ன தெரியாதே வந்துட்டு சாந்தி வர வரைக்கும் என்ன பண்றது, அதான் ப்ரோகிராம். நான் நினைச்சேன் நான் வரதுக்காட்டி லாக் அவுட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தீங்களோன்னு நினைச்சேன் நான். ஆமாவா, அதான் பண்ணலாம்னு தான், அதுதான் சொன்னாவே.
Oh, so sweet. Thank you. waiting. Oh, so sweet. Thank you. Nice seeing everybody after a long time. இல்ல போன வாட்டி I missed it. நிஜமாவே I thought I'd be here. எனக்கு அந்த டெலிஸ்டேஷன் எப்படி அந்த ஒரு இவ்வளோண்டு ஒரு நித்த ஒரு easiest one got multiplied and everybody is passing off அப்படின்னு சொல்லி என் தலையே வெச்சிருச்சு. அப்புறம் பார்த்தா தெரியுது எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு நடந்தது. அது எங்கெங்கயோ ஃபர்ஸ்ட் தப்பு பண்ணது சுதா. நீ எழுதின நடுவுதான் விட்டுட்டா, அப்படியே அதை விட்டுட்டு she went to அன்னை வேளாங்கண்ணி. அதுக்கப்புறம் ராஜா என்ன பண்ண தப்பு, கையில குழந்தைக்கு பதிலா கையில துப்பாக்கி இருக்க மாதிரி போட்டாரு. அத ரமேஷ் தூக்கிட்டாரு. மார்க் I didn't understand that at all. Who knew that? அது something on the top of somebody's head மாதிரி ஒரு ஆப்பிள். ஆமா ஆமா, ஃபேமிலி கால் அது கிரீடமா எதுக்கு அன்னைக்கு ஒண்ணு இல்ல, அன்னை வேளாங்கண்ணி எடுத்து போட்டு பாரு. இந்த வேளாங்கண்ணின்னு சொல்லி கூகுள் பண்ணி பாரு. மேரி மாதா அப்படிதான் இருப்பாங்க. மேரி மாதா தலையில கிரீடம் இருக்கும், கிரீடத்துல ஒரு கிராஸ் இருக்கும், கையில பாக்குறது. அதெல்லாம் போயிட்டு போட்டோம். பக்கத்துல ஒரு கோயில் போட்டுருந்தது, வேளாங்கண்ணி சர்ச் மாதிரியே அழகா அதே மாதிரி ரெப்ளிகா வேளாங்கண்ணி ரெப்ளிகா வரைஞ்சிருக்கேன். வேளாங்கண்ணி கையில குழந்தை கொடுத்து, குழந்தை கையில வந்து குழந்தை தலையில சிலுவை போட்டு எல்லாம் ரமேஷ்க்கு அந்த சிலுவை எல்லாம் புரிஞ்சிருச்சு. பட் இப்ப இது வந்து ஆளாட்டம் இருந்தது, கையில குழந்தை துப்பாக்கி ஆட்டம் இருந்தது. உடனே மார்க் ஆண்டனின்னு போட்டான். I just could not believe. அது ஏன்டா இந்த மாதிரி எல்லாம் ஸ்கிப் பண்றாங்க நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்காகவே வந்து உட்கார்ந்து அது என்னதான் எனக்கு தலை வச்சிருச்சு. பட் unfortunately I had to go someplace I couldn't join. But it was just hilarious. அது எந்த மாதிரி மார்க் ஆண்டனி வந்து போச்சு. But Lata, I appreciated your drawing. Super. The mark sheet on the honey and ant and everything was just perfect. Very nice. It was very nice turn. இந்த வாட்டி let's see what happens. ரவி ஆரம்பிச்சது அன்னை அன்னை ஒரு ஆலயம். நான் பார்த்த உடனே எழுதிட்டேன். அது சிம்பிள் வேர்டு, அது அப்படியே வரும்னு நினைச்சிருந்தா சம்பந்தமே இல்லாம நானே ரொம்ப கஷ்டப்பட்டு யோசனை பண்ணி வரைஞ்சேன். அது ஈஸியா தராம் சீக்கிரம் போயிடும் நினைச்சா வாரமா தள்ளது அன்னை ஒரு ஆலயம் இவ்வளவு ஒரு ப்ராப்ளம் கொடுக்குமா அப்படின்னு. நீ நல்லாதான் வரைஞ்சிருந்த, நடுவுல மிஸ் பண்ணிட்டா சுதா. அதை கவனிக்கவே இல்ல. உடனே பார்த்த உடனே அன்னை வேளாங்கண்ணி. அது ரெண்டு வேர்ட் எப்படி ஆச்சுன்னு தெரியல. அவசர அவசரமா she just wanted to clear it out, I suppose. That's too funny. தெரியல, பாக்கலாம். இந்த வாட்டி இதுக்கு மேல ஈஸியா இருக்க முடியாது, பாக்கலாம். இதுக்கு மேல ஈஸியா இருக்க முடியாது. சுதா தாண்டி வரும்போது எப்படி மாறிடும். என்னதான் பண்றாங்க பாக்கலாம். இல்ல சுதா வந்து சுதா பாப்பா கண்டுபிடிச்சிருவா. சரி இது எதோ கூடாது, இது மட்டும் எதோ கூடாது, வேற ஏதாவது இத தவிர எப்படி இன்டர்பிரட் பண்ணலாம்னு குழப்பி விடலாம்னு. கரெக்டான ஆன்சர் ஒண்ணுதான். கரெக்டான ஆன்சர் ஒண்ணுதான், தப்பான ஆன்சர் நிறைய இருக்கும். எது வேணா சூஸ் பண்ணிக்கலாம். That is the fun. That's the whole fun of it, right? That was nice. It's okay. எல்லாரும் கரெக்ட்டா கெஸ் பண்ணா அப்புறம் என்ன இருக்கு ஃபன் இல்ல. The fun part is to guess it wrong. That's okay. எங்க அத்தை காணோம், பெரியத்த காணோம். இல்ல அங்க நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. நித்யா தான் கட் பண்ணி போடு. என்னப்பா கட் பண்ணினா? சும்மா நித்யா ஏதாவது ஒர்க் பண்ணிட்டே இருக்கா, டிஸ்டர்பன்ஸா இருக்கு. சோ அதனால நீங்க வந்தா. என் அம்மா ஏதாவது டக்கு டக்கு பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பயங்கர விசிட்டர்ஸ் ரொம்ப வேலை பண்றாங்க. அக்கா என்ன பயங்கரமா வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன வேலை? பாட்டி அப்பா பெரியமா பேரு. பெரியமா அத்தை ஹலோ. ரொம்ப பிஸிப்பா, ரொம்ப பிஸியா. இப்ப யாரு ராஜாதான் பிஸி. மூணு பேருக்கு இவ்வளவு சமையல் சீக்கிரமா முடிச்சிட்டேன். இன்னைக்கு ஃப்ரெண்ட் வராங்க வெட்டிங் கார்டு கொடுக்கறதுக்கு. பட் நீங்க என்ன இவ்வளவு சமையல் பண்றீங்க?
3 நீட் பேர்லப்பா. ப்ரெப்பா? அங்க வேற இருக்குல்ல, நாங்க விசம் விட்டு அனுப்பணும்ல, அது cooking for them also, right? ஓஹோ, so 5 people food-ஆ? ஆமா ஓகே ஆமாப்பா. ஓகே. குழந்தை அதெல்லாம் வெற்றி வரத்துக்குள்ள வெற்றிங்க வந்துருவான் இப்போ. அதுக்குள்ள சமையல் ஓஹோ, முடிக்கணும். அதுக்கப்புறம் வெற்றி சரி எடுக்கணும். சரி. ஓகே சரி, ஓகே ஓகே. உன்னோட கதை என்னாச்சு? நீ இது சொல்லவே இல்லை நீ. எலிமெண்டரி ஸ்கூல் இதெல்லாம் அவ்வளவுதான், ஒண்ணுமே நத்திங் கிரேட். ரிமெம்பர் பண்ற மாதிரி எல்லாம் ஒன்னும் ஆகல, வெரி சாதாரணம். only thing I remember is an element. I don't know if it is elementary or before that. When I went to வெள்ளூர்ல அப்பாவோட இருந்தனோ, மாயவரம்ல அப்பாவோட இருந்த போது, I don't know how old I was, but I think I was 6 years old or something. அப்பதான் ஸ்கூல் போய் ஜாயின் பண்ணும்போது the only thing I remember is அங்க படிக்கும் போது என் பேரை வந்து சாந்தி அலைஸ் கல்யாணி அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. ஸ்கூல்ல போய் கூப்பிடும் போது இந்த அலைன்ஸ் வந்து கல்யாண சாந்தி அப்படின்னு மாத்திட்டாங்க. எவ்ரிபடி யூஸ் டு கால் மீ கல்யாண சாந்தி கல்யாண சாந்தி, கல்யாணி அலைட் சாந்தி அப்படின்னு பேர் கொடுத்திருந்தாங்க. So everybody started calling me கல்யாண சாந்தி. That was so embarrassing to me. இதே கல்யாண சாந்தி கூப்பிடுறாங்க அப்படின்னு அழுத அடம் போச்சு. I think I told dad, நீங்க மாத்தியே ஆகணும் சொல்லி, or whatever I did, I don't know what I did, but then அப்போதான் வந்து என் பேர்ல இருந்து அந்த கல்யாணியை எடுத்தது. I became only Shanti. That's the only significant thing. Then I went to study with பெரியம்மா and பெரியப்பாவோட தான் நான் சேலம்ல படிச்சேன் 1 year. அங்க மாயவரத்துல இருந்து மாத்தி, yeah, so then அங்க மாயவரம்ல இருந்து I came to study with பெரியம்மா and பெரியப்பா. Second standard I did over there. Then after that I came to Coimbatore and everything as usual Josephsலயே படிச்சு அப்படியே வந்து சேர்ந்தாச்சு. மாயவரத்துல இருந்து நீ எதுக்கு அங்க ஸ்கூல் இல்லையானா எதுக்காக இங்க வந்த? I think there was no English medium schools there, proper schools இல்லன்னு நினைக்கிறாங்க at that time. அபிலா கான்வென்ட்ல எல்லாம் படிச்சேன் கோயம்புத்தூர்ல. +2 இந்தியோட வாங்க முடியாம மேனேஜ் நினைக்கிறேன்ல. 5 years difference, no? She must have just been born. ஆமாமா, could be, who knows? அப்போதான் அது மாத்தினது. from 3rd standard, first வந்து ஜோசப்ஸ்ல தான். 3rd to 10th I was in Josephs. 11th and 12th I went to Avila for இது +1 +2. Other than that I don't remember anything. அப்புறம் என்னோட இதுல வந்துட்டு I just remembered 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது கிளாஸ் ரூம்ல ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. டீச்சர் ஒரு கேள்வி கேக்குறாங்க 5ஆம் கிளாஸ்ல. பள்ளிக்கூடத்துக்கு எது மூலதனம்? அதான் கேள்வி. நான் ஃபர்ஸ்ட் எடுத்து சொல்லிட்டேன் பணம் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் இல்ல பில்டிங். ஆளாளுக்கு ஒரு ஆன்சர். எல்லாம் தப்பு. எனக்கு ஒரே என்னடா அது யாருக்குமே ஆன்சர் தெரியலன்னு. அப்புறம் என் ஃப்ரெண்டா சொன்னா தெரியுமா, மூலதனம் வந்து பசங்க, ஸ்டூடெண்ட்ஸ். ஆமா, ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா போறோம். ஸ்கூலுக்கு எதுவுமே வேண்டாம். ஸ்கூல் கட்டுறதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா போறோம். அப்புறம் வந்து டீச்சர் அப்படின்னா நான் தான் கேட்டேன். டீச்சர்னா ஒரு டீச்சர் இல்லாட்டி கூட ஒரு ஸ்டூடெண்ட் இன்னொரு டீச் பண்ணிப்பான். ஸ்கூலுங்கிறதுக்கு பசங்க தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதான் கரெக்ட் ஆன்சரு. நான் சொன்னது வந்து என் ஃப்ரெண்ட் வெங்கடேசன் சொல்லிட்டு டாக்டர் சேலத்துல தான் இருக்கான் இன்னும். அவன் சொன்ன உடனே எனக்கு ஒரே பொறாம. எனக்கு இவனுக்கு தெரிஞ்சிச்சு ஆன்சர், எனக்கு தெரியலையே. 5ஆம் கிளாஸ் படிக்கும் போது And I do remember we were very close friends. You know, Sashi, you all know. And then another friend, Bhuvanan Solitam, we were very close friends in school. Between, all my schooling from the 3rd to the 10th were no ரொம்ப close friends. So நாங்க 3 பேர் அடிக்கடி சண்டையெல்லாம் போட்டுக்குவோம். அப்புறம் வந்து டாடி வந்து he knew Bhuvanan's parents. அங்க like socially we have met. அவங்க வீட்டுக்கெல்லாம் போவோம் வருவாங்களாம். இப்ப நானும் பூனாவும் சண்டை போட்டுப்போம். அப்ப சண்டை போடும்போது நாங்க for months together we won't talk, but we have a common friend Sashi தான் எங்களுக்கு run and we be talking through her. She will talk. அப்புறம் சரி, அது வந்து நான் வீட்டுல சொல்லிருக்க மாட்டேன் நான் அவளோட சண்டை போட்டேன்னு. கோலுக்கு வந்து அவங்க வீட்டுல இருந்து வந்து இன்விடேஷன் கொடுத்துட்டு போயிடுவாங்க. நம்ம வீட்டுக்கு கோலுக்கு இன்விடேஷன் கொடுக்கும். அவ வரும்போது like and she's got 3 little younger sisters also, cousins. Over 2 cousins and 1 sister. அவங்க younger kids, they'll all come home for நான் அப்படி திரும்பிட்டு அப்படி மூஞ்சி திரும்பிட்டு அப்படி இருப்பேன். எங்க அப்பா இதை பார்ப்பாங்க. Then we go to their house and like இது ஒண்ணு சரி நான் வேண்டாம் I try to avoid going to their house. அப்புறம் we'll say okay இல்ல அவங்க வந்து வீட்டுல வந்து கூப்பிட்டு இருக்காங்க நம்ம போகணும் சொல்லிட்டு we'll go. அங்க போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு சமாதானம் நடக்கணும். You shake hands, I shake hands, you go child, I go child. ஒரே சண்டை
We don't even know why we used to fight like that. ஆனா அங்க அவங்க வீட்லயே எங்க வீட்லயும் இந்த மாதிரி ஒரு சமாதானம் நடக்குவாங்க. அந்த மாதிரி we have done that too. That's my school days. அது பண்ணும்போது அப்புறம் we have never gone only excursions போகணும்னா அந்த one day excursions தான் daddy allow பண்ணுவாரு. Anything overnight I've never been allowed to go. Now ஒரு வாட்டி I remember, I don't know which grade or what it was, எங்கயோ நான் ஸ்கூல்ல கூட்டிட்டு போறாங்க. அந்த டைம்ல வந்து பெரியமா பெரியப்பா திருச்சியில இருக்காங்க. For whatever God knows what reason we had to go to திருச்சி. நான் சொல்றேன் என்ன விட்டுட்டு போங்க, நான் ஃப்ரெண்ட் சசி வீட்ல இருக்கேன், நீ நான் போறேன் எக்ஸ்கர்ஷனுக்கு சொன்ன விட்டவே இல்ல. I remember crying through the night. நான் பெரியமா வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கர கலாட்டா பண்ண ஒரே டைம் அதுதான். But அதுக்கு கூட allow பண்ணல. One night overnight stay allow பண்ணல. Then my school, they went to Hyderabad, they went to Kashmir, they went to Singapore. ஒரு இடமும் போடல. கேட்ட ஐயோ என் பொண்ணு எவனாவது கொத்தியும் போட்டாங்கன்னா நான் என்னமா பண்ணுறது, ஒரு ட்ரெயின்ல தான் நான் எப்படி தனியா அனுப்புறது, இதே கதை சொல்லி எங்கேயும் அனுப்புனது கிடையாது. I till date I've been telling them, என்ன அநியாயம் பண்ணீங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ட்ரிப் போக விட்டுருக்கீங்களா அப்படின்னு. இங்கேயும் அதே கதைதான். வீசிரிய காத்தால போயிட்டு சாயங்காலம் இது கூட அனுப்புனது கிடையாது. எனக்கு திட்டுறோம். ஒரே ஒரு பொண்ணை வச்சிருக்கா. நான் சொன்னேன் ஐயோ பசங்களோட போறது அவளுக்கு என்ஜாய்மெண்ட் இல்லையா, அந்த லைஃப் டைம் இல்லையா, அது அனுப்புங்க. பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ண வந்துட்டா சொல்லி புத்தி சொல்றதுக்கு எனக்கு தான் ஃபுல்லா திட்டுறோம். ஒரு நாள் என்ன சரி ஒரே ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸோட போறது டிஃபரெண்ட் அப்படின்னா டாடி சொல்லிடுறாரு, நான் தான் உன்னை எல்லா இடத்துக்கும் கூட்டு போறேமா, உனக்கு என்ன தனியா அவங்களோட போனேன், அவங்களோட போறது சேம். சென்டென்ஸ் கான்வென்ட்ல நானும் அக்காவும் படிச்சுட்டு இருக்கும் போது இதே மாதிரிதான் ஒரே நாள் போயிட்டு வரணும்னு அது கூட மாட்டேன்ட்டாரு அப்பா. என்ன பண்ணிட்டாங்க, ஸ்கூல்ல இருந்து மதர் சுப்பீரியர் சிஸ்டர்ஸ் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து எங்க அம்மா கிட்ட நாங்க ஒழுங்கா கூட்டிட்டு போறோம், உங்க பசங்களை நாங்களே வச்சுக்கிறோம், வேன்ல தான் போறோம், நாங்க பாத்துக்கிறோம், நாங்க கூட்டு போறோம். அவங்க வந்து அப்பா கிட்ட கேட்டு பர்மிஷன் கேட்டு சரி அப்படின்னு சரின்னு அப்பாடான்னு சொல்லிட்டு போனா மத்தியானத்துக்கு மேல 11:30 மணிக்கு மேல பார்த்தா வேனுக்கு பின்னால அப்பா கார் நிக்குது. அப்பா வந்துட்டாரு. வந்து வேன் பின்னாலே வந்துட்டு இருக்காரு. வேன் பின்னாலே வந்து ஸ்கூல்ல வந்து இறங்கணும்னா வேன்ல அப்பா கார்ல தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. பசங்களை விட்டு எப்படா வீட்டுல இருக்கிறது, எங்களுக்கு காது அம்மா சொல்றாங்க குட்டி போட்ட போனியாட்டம் மேலே போயிட்டே வந்தாரு. அப்புறம் டே இங்கதானே போறாங்க அப்ப பிடிச்சிடலாம் அப்படின்னு. அப்பா என்ன இவங்க போகும்போது எந்த வேன்ல போறீங்க, வேன் நம்பர் என்ன, யார் இந்த வேனை வச்சிருக்கா, இதெல்லாம் டீடைல்ஸ் கேட்டாரு அவங்க சிஸ்டர் அந்த சுப்பீரியர் கிட்ட. அவங்க எல்லா டீடைல்ஸும் கொடுத்துட்டு நாங்க பத்திரமா கூட்டு போயிட்டு வருவாங்க பசங்களே போறாரு. மத்தியானம் வந்து புடிச்சிட்டாரு அந்த வேனை, புடிச்சிட்டு வேன் பின்னாலே. ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது பாலமந்திர ஸ்கூல்ல பெரிய மரம் இருக்கும், நடுவுல மைதான நடுவில் நிறைய மரம், பெரிய மரம், ஆலமரம், என்ன மரம் இருக்கும். அந்த மழை பெஞ்சு முடிச்ச உடனே பசங்க அப்பதான் மழை எல்லாம் ஒதுங்கிட்டு இருப்போம். மழை பெஞ்ச உடனே உள்ள போய் அங்க விளையாடுறதுக்கு போவோம். அப்ப மரத்துல இருந்து மழை தூள் இது விழும். ஏன்னா அது மழை விட்டுச்சுன்னு பார்த்தா உழவே இல்லைன்னு ஒரு ஃப்ரெண்டு சொன்னான். இது வரைக்கும் இன்னும் இருக்கு. அதுக்கு எனக்கு பதில் நான் சொல்றேன், நானு மான மழை விட்டாலும் மரம் மழை விடாதுன்னு இதுதான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றான். இந்த மாதிரி பெரியவங்களா நீதான் கதை விட்டுருக்க அவன் சொன்னான், திருப்பி சொன்னான். என்னோட சொந்த சரக்கு தான் அது. இருந்தாலும் யாரும் சொன்ன மாதிரி சொல்லிட்டேன் நான். மரமழை விட்டாலும் மரமழை விடாது பெரியவங்களா சொல்லிருக்காங்க. என்ன பெரியவங்க யாரு? Yeah, the other thing that happened in school was daddy எனக்கு சுட்டு போட்டா நமக்கு தான் drawing வராது இல்ல. So forever டெலிவிஷன் பார்த்தாலே தெரியுது. அதான் சோ என்ன ஸ்டிக் ஃபிகர் கூட இப்போவாது கூகுள் பார்த்து எப்படி வரைந்து ஒரு ஸ்டிக் ஃபிகர் நான் வரும். அப்ப அது அளவு தெரியாது, ஒண்ணும் வராது. All my record booksல from 6th grade onwards daddy தான் எனக்கு ரெக்கார்ட் புக்ல வரைஞ்சு கொடுத்துடுவாரு. பிக்சர் மாத்திரம் வரைஞ்சிடுவாரு, நான் எழுதிடுவேன். So my teacher Mrs. Davids வந்து she knew daddy. அந்த parent teachers conference daddy தானே வருவாங்க.
So she knew him. பேசுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க. டயக்ராம் எக்ஸாம் பேப்பர்ல இருக்கிற டயக்ராமும் ரெக்கார்ட் புக்ல இருக்கிற டயக்ராமும் is completely different. So she kind of knows who's drawing at home. So பேசும்போது ஒரு வாட்டி லைக் டாடி வந்து வரைவாங்க அந்த மாதிரி சொன்னா என்னோட ஸ்கூல் we used to have fancy fate. I don't know you remember or not. லதா ஞாபகம் இருக்கணும். ஸ்கூல்ல வந்து இந்த all cooking ஒரு whole carnival மாதிரி we'll have, right? Each class will be assigned something that you could do. So நம்ம தோசை பண்ணி கொடுக்கிறது அந்த மாதிரி like each class will have a stall and we make money and give it to whatever reason the collection reason was. அப்படி பண்ணுவாங்க. அதுக்கு சார்ட் எல்லாம் வரைஞ்சு எங்க கிளாஸ்ல this is all we are doing அப்படின்னு சொல்லி ஸ்கூல் ஃபுல்லா டேடியோட சார்ட் தான் மிக்கி மவுஸ்ல இருந்து பக்ஸ் பனில இருந்து வரைஞ்சு மிஸ் டேவிஸ்க்கு வந்து யூ கெட் யுவர் டேட் டு டூ திஸ் அப்படின்னு சொல்லி டிராயிங் பண்ணி ஃபேன்சி ஃபே டைம்ல ஸ்கூல் ஃபுல்லா போஸ்ட் யாருன்னா டேடியோட பிக்சர்ஸ் தான் வித் ஆல் திஸ் மசாலா தோசா ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு ஹியர் யூ ஹேவ் திஸ் ஸ்டால் எங்க கிளாஸ்க்கு அட்வர்டைஸ் பண்ணது அவங்க தான். ஆல் மை டிராயிங்ஸ்ல வந்து ஒரு வாட்டி இந்த வெர்னியர் காலிபர்ஸ் கூட எனக்கு வரைய வராது. அந்த பிக்சர் எல்லாம் பார்த்துட்டு she asked me one time யார் வரைஞ்சது அப்படின்னு. I said daddy drew அப்படின்னா is he writing your exam for you? No. So from day one she knew that it was my dad who was drawing all my record books. அதுக்கு பேசாம இருக்கிறதுக்கு இந்த ஃபேன்சி வேட்டுக்கு எங்க அப்பா எல்லாத்துக்கும் டிராயிங் வந்து சாட்டா ஸ்கூல்ல மாட்டி வைப்பாங்க. She gave me a pass on that because of this. That also happened school. Hi Mano. Hello. Hi everyone. Hello. கொஞ்சம் வெளியில போயிட்டு லேட் ஆயிடுச்சு. சரி we'll catch up. நான் என்ன கூட போயிட்டு வரணும்னு நினைச்சேன். பரவாயில்லை. வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரம் டாடா சொல்லி. அப்படியே நல்ல வேலை. கரெக்ட்டா முடிச்சிட்டோம். வெரி குட். இங்க சாப்பிட போறீங்க. ரொம்ப பிஸியா? நான் ஒரு வாட்டி ஸ்கூல்ல சங்கர்னாவை மாட்டி விட்டேனே. ஐயோ. புண்ணியமா? நானும் சங்கர்னாவும் எப்பதான் சண்டை போட்டுட்டே இருப்போம். எப்ப பார்த்தாலும் காண்டு சங்கர்னா மேல. அந்த ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்க, ஒரே ஸ்கூல்ல இருக்கும்போது அண்ணன் தங்கச்சி கூப்பிட்டு கேட்பாங்கல்ல வீட்டுல படிச்சானா அது இதுன்னு சொல்லிட்டு. திடீர்னு ஒன்னா என்ன கூப்பிட்டாங்க. போனேன். சங்கர்னா டீச்சர் மாதிரி நின்று இருந்தாங்க. நேத்து உட்காந்து வீட்டுல படிச்சானா இல்லையா அப்படின்னு என்ன கேட்டாங்க. யாருக்கு படிக்கல அப்படின்ட்டு. ஐயோ சோமி உன்னை வீட்டுல வந்து சும்மா விட்டாங்களா? Maybe he didn't actually study. That's why he kept quiet. I don't know. I can't believe அப்படி கூட இருந்தாங்களா? ஒண்ணுமே கேட்கலையே. So he didn't study. I didn't know what was going on. I knew I had to tell a negative answer. படிக்கவே இல்ல அப்படின்னு தப்புன்னு கையை நீட்டு. so sad. அவ காலேஜ் வரைக்கும் படிக்கவே மாட்டான். ஹை ஸ்கூல் வரைக்கும் படிக்கவே கிடையாது. ஊரை சுத்தி ஆட்டம் போட்டு எப்ப பார்த்தாலும் பாலை அடிச்சுக்கிட்டு ஒன்னும் படிக்கவே மாட்டான். அவன் போய் அந்த ஃபிஷர்மேன் காலேஜ்ல போய் தான் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து படிக்க ஆரம்பிச்சான். அது அநியாயம். நாங்க பிளஸ் 1 பிளஸ் 2ல படிக்கும் போது ஏஜ் கூட வராது. the chair was be sweating. You were studying so hard. That's why you take ஒரு பெரிய வேர்ட் சொல்லுமே. அப்ப கச்ச படிச்சதா அவ சொல்லி கொடுத்தது. பிளஸ் 11 12ல கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 10ஆம் கிளாஸ் வரைக்கும் சேலத்துல இருந்த வரைக்கும் படிப்புன்னா கட்டவே கிடையாது. சுத்தமா ஆட்டம் போட்டுட்டே இருப்பான். ரொம்ப எவ்வளவு படிக்கிறாங்கப்பா, அவ்வளவு சீரியஸா படிக்கிற பையன் இப்பதான் பாக்குறோம்னு நாங்க பார்த்தது. தாம்பரத்துல வந்து கொஞ்சம் மாறிட்டாங்க. because he didn't have the gang to சேலம்ல இருந்த வரைக்கும் படிச்சதே இல்ல. அதனாலதான் நட்டு போல்ட் கேங்க. இனிமணி கண்ணப்பன் நட்டு, இனிமணி கண்ணப்பன் 3 பேர் இருந்தாங்க. அப்புறமா நட்டு போல்டா நட்டு சம்திங். தேக்கு நட்டு கரெக்ட் சொல்றேன் நீ. தேக்கு நட்டு அந்த 2 பேர் வச்சுக்கிட்டு இத்தினூண்டு ஒரு பால் இருக்கும், இவ்வளோண்டு கல் இருந்தாலும் காலில் உடைச்சுக்கிட்டே இருப்பான். அதே அவனோட தனியா அப்படியே உடைச்சுக்கிட்டே விளையாண்டு இருப்பான்.
யாரையும் வேண்டாம் விளையாண்டுட்டே இருப்பான். அந்த தேக்கு நட்டுலாம் எனக்கே நல்லா ஞாபகம் இருக்கும்னா, நான் நைன்னு என்ன சேர்த்துக்கோன்னு இருப்பேன் விளையாடுறதுக்கு. சரி நம்மளாம் ஐஸ்பே விளையாடல, நீ கண்ணை மூடிக்கோன்னு சொல்லிட்டு 2 மணி நேரம் என்ன தேட விடுவாங்க. அவங்க பாட்டு வேற தேட 4 மணிக்கு வெளில போயிட்டு 6 மணிக்கு வந்துடணும். 4 மணி சரி ஒரு ஆட்டம் சும்மா வந்து சரி நீ இப்போன்னு சொல்லிட்டு கண்ணு மூடுவாங்க. முதல்ல என்ன புடிச்சிருவாங்க, நீ கண்ணு மூடு நாங்க போய் ஒழிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் ஓடி போயிடுவாங்க. 3 பேர் போட்டு கால்வானீங்களா? அந்த தெரு வீட்டுக்கு பின்னாடி இங்க அங்க அவங்க வீடு இவங்க வீடு தெருவா வீடு வீடா ஏறி இறங்கி 6 மணி ஆயிடும். வீட்டுக்கு வந்துடணும். அதுக்கு ஹாப்பியா விட்டு விளையாட்டு வந்துரும். இதுக்கு நான் அடி வாங்கி கொடுக்கலாமா வேண்டாமா? இல்ல சங்கர் இல்லையே மிஸ் சங்கர் பயங்கர இருக்கிறதால இருக்கிறதால எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி கேஸ்மி தாத்தாக்கு லெட்டர் இங்க சேலத்துல இருந்து எழுதி, அப்ப என்ன டிஸ்கஷன்னா சங்கர்னு பேரே கூடாதான், சங்கர் தான் அந்த சிவாவுடைய பேர் தான் சொல்லிட்டு அதை இருப்பான், சங்கர் பேர் மாத்திடணும்னு சொல்லிட்டு ஒரே டிபேட். கடைசியில் ஏதோ டிபேட் சங்கர் பேர் மாத்தல. நான் கடைசியில என்னமாச்சு நாங்க வந்து ஆக்சுவலி தம்போலா இன்னைக்குதான் ஆரம்பிக்கலாம்னு இருந்தோம். பட் தென் உஷானி அண்ணா நாட் தேர், லாட்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் நாட் தேர், ஜெயந்தி இஸ் நாட் தேர். சோ எல்லாரும் வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வீக் பண்ணலாம் போலாம். நெக்ஸ்ட் வீக் லதா எனக்கு என்ன நினைவு இருக்குதுன்னா, ஊட்டிக்குல நான் லீவுக்கெல்லாம் உங்க வீட்டுக்கு வருவேன்ல, அப்போ மனோ சீரியஸா ராஜா பாடம் பாபு பாடம் எல்லாத்தையும் அப்படியே தலைகீழா ஒப்பிப்பான். அவன் ஸ்கூலுக்கு போனாக்கா பாடத்தை என்னென்ன படிக்கிறது, அவன் தான் 1ஆம் கிளாஸ் பாடம் 3ஆம் கிளாஸ் பாடத்தை படிக்கிறானே, அவன்கிட்ட ஒண்ணுமே கேட்க எப்போதும் ராஜா பாபு ஃபுல்லா படிச்சுட்டு இருப்பான். அதெல்லாம் தெரியும் எனக்கு. ஊட்டிக்கு எல்லாம் கூட வரும்போது அவன் படத்தை படிச்சுட்டு இருப்பான். இருட்டு ரூம்ல போட்டாக்கா அவன் பயப்பட மாட்டான். அவன் வந்து வாய்ப்பாடு சொல்லுவான், இங்கிலீஷ் இது சொல்லுவான். அவனுக்கு என்னென்ன மனசுல இருக்கோ அதெல்லாம் பாடம் படிச்சுக்கிட்டே இருப்பான தவிர பயப்படவே மாட்டான். இருட்டு ரூம்ல போட்டு தண்டை ஊட்டில அப்படிதான் பண்ணுவான். அதெல்லாம் எனக்கு நல்லா இருக்கு. எப்படியும் ஆயிடுச்சு இன்னைக்கு மேல யாருமே வராம இருந்தது. சோ நெக்ஸ்ட் வீக்ல இருந்து டியூஸ்டே வெட்னஸ்டே இருந்து ஆரம்பிச்சிருங்கண்ணா. தம்போலா தம்போலா தம்போலான்னு வாங்கிங்க. நான் கிரவுட் நிறைய வரட்டும் next week. I will be missing many times. Another I didn't put a thumbs up. Another I didn't want to block whatever is going on, so I don't know the format. Now next Saturday what's going on. Same thing. I might miss many of them, so that's why I said not coming. Next Saturday. Whoever misses it, all the better for the ones who are playing. அவங்களுக்கு ஜாஸ்தி சான்ஸ் கிடைக்கும் வின் பண்றதுக்கு. Okay, because I didn't want to அப்புறம் நீ மிஸ் பண்ணிட்ட பாஸ் பண்ணு அதெல்லாம் வேண்டாம் சொல்லிட்டு I didn't join. இல்ல சேர்ந்து if you all miss and there's only 3 people, those 3 people will get the first prize, second prize, third prize. Good. Okay, that'll be fun. என்னங்க பயங்கர பிஸியா? நெக்ஸ்ட் மேட்ச்ல எல்லாம் பிஸியா நீங்க ராஜானா? இதுல என்ன match you busy? Not match. In March, are you busy? Month of March. மார்ச் என்ன ஒண்ணு இல்லையா? சரி. ஏன் எது கேக்குற? இல்ல நான் கேட்டேன். நீ வரியா? நீ வா, நீ வந்தா பிஸி பண்ணிடலாமா? தெரியல, I don't know. I will reach out to you and let you know. Yeah, come. Manchlo, absolutely no planning. You can come and stay here. You can go to Yosemite. Do make a plan there. I'll let you know if whatever happens. இருக்கும்போது வா. நான் வரேன். இல்ல சுத்த முடியாது. நீங்க தான் வந்து என்ன பார்க்கணும். நான் தனியா என்ன அனுப்ப மாட்டாங்க. வந்துருங்க. இல்ல வரேன். வரது இருந்தா கண்டிப்பா சொல்லிட்டு வரேன். கண்டிப்பா வந்து நீங்க ஸ்டே பண்ற மாதிரி வா. ஒன்னும் பிரச்சனை இல்ல. இவ்வளவு இடம் இருக்கு. அப்புறம் என்ன? சரி, நான் இருக்கும்போதே வா. கண்டிப்பா. நல்லா காசி போனீங்களா? இந்த தீர்த்தம் தலையில போடுறதுக்கு யாராவது போனீங்களா? தட் கும்பம் மிஸ் பண்ணிட்டேன். போக முடியல. கும்பமேளால தெரியுமா இப்ப கடைசி விஷயம் என்ன தெரியுமா ஆச்சு? ஒருத்தர் இது மாதிரிதான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட தான் போக முடிஞ்சுதான், ஹஸ்பண்டால போக முடியலையா? சோ ஹஸ்பண்ட் வந்து போன்ல லைவா வந்துட்டு
I know. I saw that. Oh my. நீங்க வேற எடுத்திருக்காங்க. நீங்க வேற அங்க இதுவே டேய் என்னடா அவன் போட்டோ வச்சு இவ்வளவு ரூபாய் கொடுத்தீங்கன்னா போட்டோவை நினைச்சு அனுப்பிச்சிருவான் நம்மளுக்கு. அது வேற நடந்துட்டு இருந்தது. ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல போட்டோ எடுத்தீங்கன்னா அதை பிரிண்ட் பண்ணி கும்பமேளா நினைச்சு அனுப்பிச்சான்னா இவ்வளவு ரூபாய். அது வேற பண்ணிட்டு இருந்தாங்க. டேய் சரிடா. My friend just went and came. So did my friends. Lots of people went and they really had a good time. Yeah. It seems it was very well organized, very well done. நான் என்னால முடிஞ்சிருந்தா போயிருப்பேன். Nice. Okay. All right. இன்னொரு 6 மாசத்துக்கு கூட போகலாம். இன்னொரு 6 மாசத்துக்கு போனா கூட probably get the benefit. ஒரு baby shower போனோம். We'll see if I can join in with me. Okay. Okay, bye. Good meeting Bye, everyone. bye. Good night.